அண்மைச் செய்தி. சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஏவோ வேலு வீட்டில் காலை முதல் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இது குறித்தான விவரங்கள். கடந்த திமுக ஆட்சியில நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் ஏவா வேலு. அவருடைய அந்த பதவி காலத்துல அவர் டெண்டர்கள் கொடுத்ததில் முறைகேடு இருப்பதாக அறப்பொரு இயக்கம் கொடுத்த புகார் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கின் அடிப்படையில இன்று காலை 7 மணிலிருந்து முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தொடர்பு இருக்கக்கூடிய 14 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய அதிகாரியுடைய சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய ஆழ்வார் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுடைய இல்லத்துல இன்று காலை 7 மணிலிருந்து சோதனை நடைபெற்று இருக்கிறது. இந்த சோதனையில பல்வேறு ஆவணங்கள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் சோதனைட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது காரை சோதனைக்கூடிய அந்த பணிகள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சியில் நாம் பார்த்திருக்கிறோம். அவர் இப்ப வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய கார் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய 9091 என்ற எண் கொண்ட டொயோட்டா நிறுவனத்தை சார்ந்த கார். அதே போன்று மற்றொரு இனோவா வகையிலான காரையும் அவருடைய இல்லத்தில் இருக்கின்றன. அதே போன்று குடும்பத்தார் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களாகவும் அது இருக்கின்றது. அந்த சூழலில் அந்த காருக்கான ஆவணங்கள், அது யார் பேரில் இருக்கிறது மற்றும் அந்த காரினுடைய வாகனங்கள்ல ஏதேனும் வைக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தான முழுமையான சோதனையில தற்போது ஈடுபட்டிருக்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் முழுமையாக வீடு முழுவதும் சோதனை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவருடைய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுடைய ஆடிட்டர் உள்ளிட்டவரிடம் விசாரணை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து ஏவலுடைய அந்த டெண்டர் கொடுத்ததன் மூலமாக இழப்பீடு ஏற்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில அது குறித்தான ஒரு வழக்கு பதிவுபட்ட நிலையில் அதற்கு தொடர்புடைய ஆவணங்கள் மட்டுமின்றி வேறேனும் முறைகேடுகள் தொடர்பான ஆவணங்கள் கிடைக்கிறதா லஞ்ச ஒழிப்புத்துறையினருடைய அந்த சோதனையிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வாகனத்துடைய சோதனை என்பது பல்வேறு இடங்களுக்கு அவருடைய அரசியல் கட்சி நிகழ்வுகளுக்கு அவர் பயன்படுத்தக்கூடிய வாகனம் தவிர்த்து மற்ற வாகனங்கள்ல இது போன்ற பணிகள் ஈடுபடுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதனால் அந்த வாகனங்களையும் சோதனைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில அனைத்து இடங்களிலும் வீடுகளில் சோதனை செய்து கொள்ளக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் காரிலும் தற்பொழுது சோதனை மேற்கொண்டிருக்கிறாங்க. கார் முழுமையாக அதனுடைய இருக்கைகள் மற்றும் டிக்கி, அதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்னி வைக்கக்கூடிய பகுதி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் ஏதேனும் ஆவணங்கள் இருக்கிறதா அல்லது ஏதேனும் பொருட்கள் இருக்கிறதா, ஏதேனும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து தெரிந்து கொள்வதற்காக முழுமையான சோதனை ஈடுபட்டிருக்கிறாங்க. காலை 7 மணிலிருந்து நடைபெற்றக்கூடிய சோதனை என்பது சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சோதனை தற்போது நடைபெற்று வருகிற நிலையில தற்பொழுது தொடர்ந்து இந்த சோதனையில அடுத்த கட்டமாக வீடுக்குள்ளாக நடத்தப்பட்ட சோதனைக்கு பிறகு வெளியில் நிறுத்தப்பட்டிருக்கூடிய வாகனத்தை சோதனை செய்வதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வாகன சூழ்ந்து கொண்டு அந்த பரிசோதிக்கிறார்கள். மேலும் இந்த சோதனையில லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை முழுமையாக காட்சிப்படுத்தக்கூடிய வகையில ஒரு போட்டோகிராபர், வீடியோகிராபர் மூலமாக அவர்கள் அந்த கார் உள்ளாக சோதனை பெறக்கூடிய அந்த காட்சிகளையும் பதிவு செய்து வருகிறார்கள். பின் நாட்களில் வழக்கினுடைய விசாரணைக்கு உதவும் என்ற அடிப்படையில அந்த பணியும் அவர்கள் செய்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய அதிகாரிகள் தொடர்ச்சியாக இந்த சோதனை நடத்தக்கூடிய சூழலில் இந்த 14 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுடைய இல்லத்துல இந்த சோதனை நடைபெற்று இருக்கிறது. இல்லத்தில் அவருக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கூடிய 2 கார்கள் ஒரே வகையான எண் கொண்ட கார் 9091 என்று எண்ணிடப்பட்ட கார். அவருடைய பெரும்பான்மையான வாகனங்கள் இந்த எண்ணில் தான் அவருடைய வாகனங்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அவர் பயன்படுத்தக்கூடிய வழக்கமான அந்த டொயோட்டா லேண்ட் குரூசர் கார் மற்றும் மற்றொரு டொயோட்டா இனோவா வகை காரும் இருக்கிறது. அந்த காரில் தான் தற்பொழுது சோதனை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அவர் பயன்படுத்தக்கூடிய கார் இல்லாமல் இந்த காரில் தான் மற்ற வகையிலான அவருடைய அலுவல் மற்றும் மற்ற பிற நிகழ்வுகள் தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய காராக சொல்லப்படுகிறது. அதனால் அந்த காரில் என்னென்ன இருக்கின்றன, அதனுடைய ஆவணங்கள் முறையாக இவர் குறிப்பிட்டது போல யார் பெயரில் இருக்கிறது என்பதை சோதித்தது மட்டுமில்லாமல் அந்த காரில் ஏதேனும் பதிக்கப்பட்டிருக்கிறதா, அதில் ஏதேனும் ஆவணங்கள் கிடைக்குமா என்ற நோக்கத்திலும் அதிகாரிகள் தீவிர சோதனை ஈடுபட்டு வராங்க. அதே போன்று அவர் குறிப்பிட்ட அந்த ஆவணங்கள் படி முறையே இருக்கிறதா என்பதை பரிசோதிக்க கையில் அவர் குறிப்பிட்டிருக்கூடிய அந்த ஆவணங்கள் அடிப்படையும் வைத்துக் கொண்டு அவர்கள் இந்த சோதனை செய்யக்கூடிய பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.